நீங்க ரொம்ப விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நேற்று அவங்களுடைய முதல் ஆர்ப்பாட்டம், தலைவர் பங்கேற்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இனிமே நீங்க விஜய் விமர்சிக்க மாட்டீங்களா? இந்த போராட்டம் உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா? அதான் இப்போ என்னன்னா, நம்ம விமர்சிக்க வேண்டிய இடத்துல விஜய் விமர்சித்தோம். அதே மாதிரி பாராட்ட வேண்டிய இடத்துல நம்ம டெஃபினட்டாக பாராட்டலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பாராட்டுவோம். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க 10 தடவை கூட வெளில வந்து பேசலாம். விஜய் அவர்களால் 6 மாசத்துக்கு தான் வெளில வர முடியும். இதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் ஒரு ஸ்டார். விஜய் சினிமால பவர்ஃபுல்லா தெரிவாரா, இந்த மாதிரி மேடைகள்ல பவர்ஃபுல்லா தெரிவாரா? சினிமால தான். ஸோ விஜயோட இமேஜ் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, சினிமாவில் கேமராவோட அந்த 4 ஃப்ரேமுக்குள்ள அவரோட இமேஜை கட்டமைச்சிருக்காங்க. தியேட்டரில் பார்த்தா தான் விஜய் சூப்பர் ஸ்டார். ஸ்டேஜில் விஜய் மைக்க பிடிச்சி ஆக்டிவிசமில் ஈடுபடும் போது விஜய் ரொம்ப வீக்காக இருப்பார். அது விஜயோட கிரவுண்டு கிடையாது, ஹோம் பிச் கிடையாது. ஸோ தண்ணியில தான் முதலைக்கு பலம் வாங்கல, அந்த மாதிரி சினிமா ஸ்க்ரீனில் தான் விஜயோட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இப்போ 2 கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடில் டிஎம்கே கேம்பெயின் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் அதிமுக கேம்பெயின் பண்ணுறாங்க. இந்த 2 கேம்பெயினில் மக்களுக்கு எந்த கேம்பெயினால லாபம் இருக்கு? ஸோ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திமுக கேம்பெயின் மறைக்கிற மாதிரி இருக்கு. திமுகவோட கேம்பெயினோட நோக்கமே என்னன்னா, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்களை அசைக்க முடியாது அப்படி இப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க பிஜேபி எதிர்க்கிறோமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பிஜேபி எதிர்க்கிறது இங்க விஷயம் கிடையாது. நீங்க பிஜேபி எதிர்த்து என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க பிஜேபி எதிர்ப்பு தோற்றத்தை பில்ட் பண்றீங்களே தவிர ஆக்சுவலா கான்கிரீட்டா நீங்க எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல. உங்களால தமிழ் மக்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. சும்மா நீங்க ஒரு இமேஜ் பில்டிங் வேலையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை பண்றதுக்கு நான் எதுக்கு ஓட் போடணும்? பிஜேபியை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற விஷயத்த அமித்ஷா டாப் லெவல் லீடர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கண்டிப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. அமித்ஷா அவர்கள் வெளியே இதை பேசிக்கிட்டே இருக்காருன்னா, அவர்னால அதிமுக வெளி கொண்டு வர முடியல. ஸோ பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்ன, அதிமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க, பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காங்க. பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கீழே அதிமுக இருக்காங்கன்னா அமித்ஷா எதுக்கு பப்ளிக்கா பேசிட்டு இருக்காரு? பிரைவேட்டா நீங்க கூப்பிட்டு அவங்களை பேசி வழி கொண்டு வாங்க. எடப்பாடி அவர்கள் வாயாலே சொல்ல வச்சிருக்கலாம்ல, ஈஸியா வழி கொண்டு வந்துருக்கலாமே. உங்களுக்கு தான் பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நினைக்கிற அளவுக்கு பாஜக பெரிய அசுர பலத்துல இல்ல. பிடிச்ச அதிமுக வழி கொண்டு நிறுத்துறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்ல. ஸோ அதனால அந்த அளவுக்கு வீக்காவும், அந்த மாதிரி வீக்காவும் இல்ல. அந்த வெளியில கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, அது உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, எடப்பாடி அவர்கள் பயணம் போறதை ஊடகங்கள் காட்ட அது பெரிய இஷ்யூவாகவும் மாறல அப்படின்னு சொன்னீங்க. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஊடகங்கள் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அறமற்ற ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, எதிர்கட்சி பக்கம் நிற்காம ஆளுங்கட்சி பக்கம் நின்று எதிர்கட்சியை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க சொன்னீங்களே, இப்போ எதிர்கட்சிகளை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதுக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல ஒரு கோட் ஒன்று பார்த்தேன், அதை நான் காட்டுறேன். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்க ரொம்ப விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நேற்று அவங்களுடைய முதல் ஆர்ப்பாட்டம், தலைவர் பங்கேற்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. நல்ல ஒரு கூட்டம் பார்க்கப்பட்டது. அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இன்னமும் கூட்டம் அதிகமாக வந்திருக்கும், காவல்துறை ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, பல பேர் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிமே நீங்க விஜய் விமர்சிக்க மாட்டீங்களா? இந்த போராட்டம் உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா? அதான் இப்போ என்னன்னா, நம்ம விமர்சிக்க வேண்டிய இடத்துல விஜய் விமர்சித்தோம். அதே மாதிரி பாராட்ட வேண்டிய இடத்துல நம்ம டெஃபினட்டாக பாராட்டலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பாராட்டுவோம். இதில் கூடிய அரசியல் அதெல்லாம் ஓகே, அதை நம்ம செகண்ட் பேசுவோம். பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் பேச வேண்டியிருக்கு, அங்கே திரும்பவும் விமர்சனங்கள்லாம் வைக்க வேண்டியிருக்கு. பட் ஒரு இஷ்யூவாக நம்ம இதை பார்ப்போம். அஜித் குமார் அப்படின்ற ஒருத்தர் போலீஸ் கஸ்டடியில் இறந்திருக்காரு. ஸோ இது அஜித் குமார் அப்படின்ற அந்த நபர் சார்ந்த விஷயம், அதே மாதிரி போலீஸ் கஸ்டடி அப்படின்ற ஒரு இஷ்யூ சார்ந்த விஷயம், அவரோட ஃபேமிலி சார்ந்த விஷயம். அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ பொலிட்டிக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டோம்னா, விஜய் அப்படின்ற பெரிய ஒரு ஸ்டார் உள்ள என்டர் ஆகிறாரு. என்டர் ஆகி அவர் கஸ்டோடியல் டெத் இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. இது இதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களும் பேசிட்டு தான் இருக்காரு, அவரும் சுற்று பாயிண்ட்ல பேசிட்டு தான் இருக்காரு. சீமான் அவர்களும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசிட்டு தான் இருக்காரு.
இப்ப விஜய் அவரு கையில் எடுக்கிறார், கொஞ்சம் லேட்டா கையில் எடுக்கிறார், பட் இருந்தாலும் பரவாயில்ல கையில் எடுக்கிறார். விஜய்க்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் வேற, அவரு பெரிய ஒரு ஸ்டார், அவருக்கு பெரிய ரீச் இருக்கு. அவரு பேசினதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த இஷ்யூ வந்து கவர் ஆயிருக்கு. சோ கஸ்டோடியல் டெத் அப்படின்ற அந்த இஷ்யூ எடுக்கிறோம். அஜித் குமார் அப்படின்ற ஒரு விக்டிம் இருக்காரு, அவங்க ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூ ஒரு கையில் எடுக்கும் போது பெரிய ஒரு மைலேஜும் ரீச்சும் கிடைக்குது. அந்த வகையில கண்டிப்பா இத பாராட்டியே தீரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம விமர்சிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெஃபினட்டா நம்ம விஜய் அவர்களை பாராட்டவும் செய்யலாம். விஜய் அவர்களோட ஃபேன்ஸையும் பாராட்டிடுவோம். அவங்களும் கஸ்டோடியல் டெத்துக்காக அவங்களும் ரோட்ல வந்து போராடி இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு விஷயம். ஓகே, இந்த போராட்டம் ஓகே, போராட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேசினாரு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கேட்டீங்களா? எப்படி இருந்தது ஸ்பீச்? ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, பட் ஓரளவு சில விஷயங்களை அவரு டச் பண்ணியிருக்காரு. கஸ்டோடியல் டெத் பத்தி அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி சிபிஐக்கு கொடுத்த அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணதையும் அவர் விமர்சிச்சிருக்காரு. ஆர்எஸ்எஸ் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. சீமானும் அதே பாயிண்ட்டை பேசியிருந்தார். ஸோ இப்ப பெரிய இன்வெஸ்டிகேஷனுக்கான தேவை இல்லை, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கே தெரியுது. அங்க போலீஸ்காரங்க ரொம்ப ப்ரூட்டலா கொடூரமா நடந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராங்கா பட்டன் ஆக்ஷன் எடுக்கலாமே, ஏன் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற விமர்சனத்தை சீமான் அவர்களும் வைத்திருந்தாரு. அதே விமர்சனத்தை விஜயும் வைக்கிறாரு. ஸோ அது நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஸோ இப்ப இந்த விஷயங்கள்லாம் கரெக்டான பாயிண்ட்ஸா தான் பாக்குறேன். அதே போல நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்லயும் ஒண்ணு பேசியிருந்தோம் இல்லையா, இப்ப இவருக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க, இவர்கிட்ட நீங்க சாரி கேட்குறீங்க, பட் இதுக்கு முன்னாடி 24 பேர் இறந்துருக்காங்க போலீஸ் கஸ்டடியில. அந்த இஷ்யூவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அவங்களுக்குலாம் நிவாரணம் கொடுத்தீங்களா? ஸோ அதோட பொருள் என்னன்னா, மக்கள் களத்துல வந்து போராடி ஒரு கஸ்டோடியல் டெத்தை பெரிய இஷ்யூ ஆக்குனா வந்து சாரி கேட்பீங்க, நிவாரணம் கொடுப்பீங்க. மக்கள் குவைட்டா இருந்தாங்கன்னா நீங்க விட்டு அமைதியா போயிருவீங்க, அதை அப்படியே கார்பெட்டு கீழே அப்படியே ஒதுக்கிடுவீங்க. ஸோ அந்த இஷ்யூவையும் விஜய் வந்து டச் பண்ணியிருக்காரு. இப்ப இதுக்குதான் வந்து அந்த தரப்புல இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த 24 பேருடைய மரணத்துக்கும் போராடிட்டீங்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்தபொழுது நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? சோ நீங்க அவங்க கேக்குறீங்க இல்லையா, அந்த பிரச்சனைல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு தான் நமக்கு விடை தெரியுது. என்ன புரியல, விஜய் அவர்கள் அந்த பழைய 24 பேருக்கும் ஒன்றும் பண்ணலாம்? அப்கோர்ஸ் ஆமா, இப்ப விஜய் மட்டும் கிடையாதுங்க, இந்த 24 பேர் கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு இல்லையா, பெருசா எந்த கட்சிகளுமே தமிழ்நாட்டுல பேசல, யாரும் பேசல, ஊடகங்களும் பேசல. எந்த ஊடகங்கள்? இதே ஊடகங்கள் தான் பெனிக்ஸ் ஜெயராஜோட இஷ்யூ வரும்போது பயங்கரமா கொந்தளிச்சாங்க. இந்த ஊடகங்கள் பார்த்தோம்னா 24 கஸ்டோடியல் நடக்கும்போது எதுவுமே பேசல, எல்லாம் குவைட்டா இருந்தாங்க. நீங்க பெருசா கட்டுரைகள் கூட இருக்காதுங்க. நீங்க பிரிண்ட்ல எல்லாம் யூஸ்வலா ஒரு நியூஸா அது வரும்ல, அந்த மாதிரி ஒரு நியூஸா கூட இந்த கஸ்டோடியல் டெத் எல்லாம் கவர் பண்ணப்படல. சோ அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமா இருந்தது. இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது இது நடக்குது. ரெண்டாவது, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் ரொம்ப அந்த அதிகார திமிரோட ரொம்ப அந்த லிமிட்டை மீறி போலீஸ்காரங்களும் செயல்படுறாங்க. ஸோ இதெல்லாம் சேரும் போது இது ஒரு இஷ்யூவா வெடிக்குது. இனிஷியலா இதையும் மூடி மறைக்க தான் முயற்சி பண்றாங்க, மீடியா எல்லாம் பெருசா கையில் எடுக்கல. அப்புறம் எலெக்ஷன் டைம் இது, எல்லா லீடர்ஸும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை மூடி மறைக்க முடியல, வெளியில பெருசா வருது. ஆனா இங்க நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களை பொறுத்தளவுல பரந்தூர் ஏர்போர்ட்டை எதிர்த்தும் அவர் பேசினார். இப்ப ஓகே பேசுனீங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு இஷ்யூ நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூஸா அந்த இஷ்யூவை முன்னெடுத்து கொண்டு போகணும். எனக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூலயே எனக்கு விமர்சனம் என்னன்னா, திமுகவுக்கு தேவை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த இஷ்யூவை எல்லாரும் கையில் எடுத்து பேசுறாங்க, மீடியா எடுத்து பேசுறாங்க, அறிவுஜீவிகள் எடுத்து பேசுறாங்க, அதுக்கப்புறம் அதை சைலண்டா ஓரம் கட்டிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு இஷ்யூ நிஜமாவே பொறுப்புள்ள ஒரு லீடர்னா அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்கன்னா அதை அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ அப் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு வேணும், இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் இனி நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். இனி நாளைக்கு இன்னும் நடந்ததுன்னா உடனே குயிக்கா அதை கையில் எடுக்கணும். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒண்ணு நடக்கும், அப்பயும் நீங்க கையில் எடுக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சப்போ நடக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சு இனி நமக்கு தேவையில்லைன்னு சைலண்டா போயிருவாங்க. அப்படி விடக்கூடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நிஜமாவே சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இஷ்யூஸை நீங்க கையில் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அது அவசியம். எனக்கு தெரிஞ்சு விஜய் அதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல, பட் நம்ம அசம்ஷன்ஸுக்கு வர முடியாது, பண்ணா நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். 2024 பிப்ரவரியில தான் டிவிகே அப்படின்ற கட்சி அறிவிக்கப்படுது. அக்டோபர்ல அவங்க மாநாடு போடுறாங்க. அந்த தலைவர் பங்கேற்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்திருக்கு. ஸோ ரொம்ப இடைவெளி விட்டு ஒரு விஷயமும் நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது.
இனிமேவாச்சு இந்த அரசியல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்துட்டாரு அவர். இனிமேவாச்சும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீவிரத்தன்மையை விஜய் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்கு வருவோம். ஸோ இப்போதைக்கு விஜய் அவர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுத்தாரு, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அடுத்து நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் வருவோம். பொலிட்டிக்கல் ஆங்கிள்னு வரும்போது சில விமர்சனங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஓவராலா அவரோட செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம நான் எப்படி பாக்குறேன்னா, அவரோட செயல்பாடுகள் அதிமுகவுக்கு அதிகமா டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப இல்ல, அதிமுக டேமேஜ் கொடுத்தாதானே அந்த இடத்துக்கு போக முடியும். டிவிக்கு அதான் சொல்ல வரேன். டிவிக்கு அந்த இடத்துக்கு போறது கிடையாது. அதிமுகவோட இடத்த டிவிக்கே ரிப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. 100% நம்ம அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். டிவிக்கே பண்ண போற விஷயம் என்னன்னா, அதிமுகவோட ஓட் ஷேரை கொஞ்சம் பறிக்க போறாங்க, அதிமுகவை கொஞ்சம் பலவீனப்படுத்த போறாங்க. அந்த வகையில டிஎம்கேவுக்கு அது அட்வான்டேஜா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனப்ப ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூ யார் கையில் எடுக்கிறாங்க? இபிஎஸ் கையில் எடுக்கிறார். அவர் நல்ல காட்டமான ஒரு அறிக்கையை விடுறாரு. உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க டெல்லிக்கு போறீங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு விஜய் உள்ள வர்றாரு. அவரும் அதே அறிக்கை தான், ஏறக்குறைய அதே அறிக்கை, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ யார் கைக்கு போகுது? விஜய் கைக்கு போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு அரசியலை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அரசியலை இவர் அவங்க கையில இருந்து எடுத்துக்கிறார். இங்கேயும் ஏறக்குறைய அதே விஷயம் தான். கஸ்டடியில் நடந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறார். அவரு டூர்லாம் போறாரு, இப்ப சுற்றுப்பயணத்துல இருக்காரு, அங்கெல்லாம் இந்த விஷயத்த பேசுறாரு. இது போக நிறைய இஷ்யூஸும் பேசுறாரு. ஒரு மொமெண்டமை பில்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஒரு மொமெண்டம் ஸ்லைட்டா பில்ட் ஆகுது. சீமானதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசுறாரு. பழைய இஷ்யூவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை எடுத்து பேசணும்னு அதுக்கப்புறம் மதுரையில் அவர் போய் பேசுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸோட அவரு பேசுறாரு. ஸோ அது சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது இப்ப சீமான் இபிஎஸ்லாம் அதை கையில் எடுக்கும் போது விஜய் இப்ப மூணாவது அவர் உள்ள வந்து அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறார். அதான் நான் சொல்ல வரேன், அதை இஷ்யூவா நீங்க கையில் எடுக்கும்போது நான் பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், பொலிட்டிக்கலா உங்களுக்கு வேற மோட்டிவ் இருக்கலாம், பொலிட்டிக்கலா வேற ரியாக்ஷன் ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு விக்டிம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால கண்டிப்பா நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனா பொலிட்டிக்கலா ஒரு இம்பாக்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. பொலிட்டிக்கலா அது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் என்னன்னா, ஏடிஎம்கேல இருந்து அந்த இஷ்யூ நீங்க ஹைஜாக் பண்ணிட்டீங்க. இது கூட தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே அதை இன்னும் அக்ரெசிவா ஹேண்டில் பண்ணும். டிவிக்கு அந்த இஷ்யூ எடுத்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு அது கொஞ்சம் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னும் பொழுது விஜய் அவர்கள் அது கையில் எடுக்கிறதுக்கான ரியாக்ஷனும் ஏடிஎம்கே எடுக்கிறதுக்கான ஒரு ரியாக்ஷனுன்றது மக்களிடையே வேற மாதிரி தான் இருக்கு. என்னதான் நீங்க பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆண்டு இருந்தாலுமே விஜய் அவர்கள் அதை பேசும்பொழுதுன்றது மக்களிடையே போய் சேர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க என்னதான் பெருசா அரசியல் பண்ணாலுமே அதை ஈஸியா விஜய் பண்ணிட்டு போயிடுவார் இல்லையா? அதை எப்படி அவங்க முறியடிக்க முடியும்னு கேட்கிறேன். இன்ஃபேக்ட் அதை பண்றதுக்கான எல்லா உரிமையும் விஜய்க்கு இருக்கு. விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் ஒன்றும் ஏடிஎம்கேவோட நலன் கருதி தான் அவர் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினட்டா அவர் இஷ்யூஸை கையில் எடுக்கலாம். நல்ல இஷ்யூவும் கூட, கையில் எடுக்க வேண்டிய இஷ்யூவும் கூட, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப விஜய் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த இஷ்யூ அவர் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கல. இல்ல, அது என்னதான் பண்ணாலுமே வந்து விஜய் அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டிக்கு நிகராக எடப்பாடியால பண்ண முடியாதுன்னு சொல்றேன் நான். அதுக்கு நம்ம வருவோம். சோ என்னன்னா, விஜய் அவர்கள் அந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் அவர் கையில் எடுக்கல. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நிஜமாவே அக்கறை உள்ள ஒரு மனிதரா இருந்தா அந்த இஷ்யூவை முதல்ல கையில் எடுக்கணும், ப்ரோஆக்டிவா இருக்கணும், நீங்க டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கணும். அந்த இஷ்யூவை முன்னெடுத்து நீங்க கொண்டு போகக்கூடிய டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கணும். அதை நீங்க பண்ணல. மற்றவங்களும் அதை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது நீங்க அதுக்கப்புறம் அதை கையில் எடுக்கிறீங்க. அப்கோர்ஸ் அதை கையில் எடுக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இப்ப விஜய்க்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குது. ஸோ அப்ப நேச்சுரலா என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் அவர்களோட செயல்பாடுகள், சீமான் அவர்களோட செயல்பாடுகள்லாம் பின்னாடி தள்ளப்படுது. அது அப்கோர்ஸ் எனக்கு புரியுது. அது கண்டிப்பா அது நடக்கதான் செய்யும். ஏன்னா விஜய் பெரிய ஒரு ஸ்டார். நான் சொல்றது என்னன்னா, உங்க சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணணும். உங்க சக்திக்கு உட்பட்ட 100% நீங்க பண்ணணும். நான் வந்து நீங்க விஜய் மாதிரி அடிச்சு தூள் பண்ணுங்கலாம் நான் சொல்லல. விஜய் பெரிய ஸ்டார். விஜய்க்கு ஒரு 3 years அவருக்கு டைம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவருக்கு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் லோக்சபாலையும் அவர் ஹைப் கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நடிகர்களுக்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு கையில பெரிய அரசியல் இல்லாத போது ஸ்லோவா அந்த ஹைப் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்ப விஜய் பீக்ல இருக்காரு. இதான் அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவார். அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒரு பேசு பொருளை அவங்களால மாற முடியாது, மீடியா அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியாது. பட் நான் சொல்றது என்னன்னா, உங்க சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் பண்ணுங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு இஷ்யூவும் கையில் எடுங்க. இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க 10 தடவை கூட வெளில வந்து பேசலாம். விஜய் அவர்களால 6 மாசத்துக்கு தான் வெளில வர முடியும். இதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் ஒரு ஸ்டார்.
விஜய் ஸ்டாரா இருக்கும்போது இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, நேத்து வந்து அவர் பேசினார், விஜய் சினிமால பவர்ஃபுல்லா தெரிவாரா, இந்த மாதிரி மேடைகள்ல பவர்ஃபுல்லா தெரிவாரா? சினிமாலதான். ஸோ விஜயோட இமேஜ் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, சினிமால கேமராவோட அந்த 4 ஃப்ரேமுக்குள்ள அவரோட இமேஜை வந்து கட்டமைச்சிருக்காங்க. தியேட்டர்ல பார்த்தாதான் விஜய் சூப்பர் ஸ்டார். ஸ்டேஜ்ல விஜய் வந்து மைக்க பிடிச்சி ஆக்டிவிசம்ல ஈடுபடும் போது விஜய் வந்து ரொம்ப வீக்கா இருப்பார். அது விஜயோட கிரவுண்டு கிடையாது, ஹோம் பிச் கிடையாது. ஸோ தண்ணியில தான் முதலைக்கு பலம் வாங்கல, அந்த மாதிரி சினிமா ஸ்கிரீன்ல தான் விஜயோட ஸ்ட்ரென்த் இருக்கு, ரஜினியோட ஸ்ட்ரென்த்தும் அங்கதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயால ரெகுலரா வந்து பேசிட்டே இருக்க முடியாது. ரெகுலரா வந்து பேசினாருன்னா அவரோட இமேஜ் வந்து அடிபட்டுரும். ஆனா இப்ப சீமான் அப்படி இல்லை, அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டேஜ் தான். அதே மாதிரி இபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா பொலிட்டிக்கல் ஃபீல்டு தான் அவரோட ஸ்ட்ரென்த். ஸோ விஜய்க்கு இந்த லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க அக்ரெசிவா விஜய் ஒரு தடவை வெளில வர்றாரா, நீங்க 40 தடவை வெளில வரலாம், 40 தடவை வெளில வரலாம், போராட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணலாம், மாஸ் பண்ணலாம். நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா இவருனால உங்களோட போட்டி போட முடியாது. நீங்க அடுத்த தடவை இன்னும் 4 மாசம் கழிச்சு தான் விஜய் வெளில வருவார். அவர் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸா அவர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆறாருன்னா விஜயோட இமேஜ் அடிபடும். எப்படி ரஜினி ஓவர் எக்ஸ்போஸ் ஆக மாட்டார்ல, வருஷத்துக்கு ஒரு 2 படம், ஒரு 4 அப்பியரன்ஸ், அதுதான் ஒரு ஸ்டாருக்கு, அதுதான் வேல்யூ. நீங்க வருவாரு அப்படின்னு மக்கள் ஏங்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா அது அரசியல்ல சரி வருமா? அவருக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, என்ன பண்ண முடியும்? நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவரோட பொலிட்டிக்கல் கெரியரையும் அவரோட இமேஜை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அவரு ஒரு 40 வருஷமா அவர் அந்த இமேஜை பில்ட் பண்ணிருக்காரு ஸ்லோவா. டிவிக்கு கைவிட்டாலும் ஆக்டர் அப்படின்றது கைவிடும். அவர் பிரைமரிலி அவர் ஆக்டர், அதான் அவரோட பேஸ். ஸோ அதனால டெஃபினட்டா அதை விட மாட்டார். ரொம்ப இமேஜ் கான்சியஸா தான் அவர் இருப்பாரு. இப்பயும் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசும்போதும் அவர் இன்னொரு பொலிட்டீஷியனாவோ ஒரு லீடராவோ அவர் பேச ஆரம்பிக்கல. இன்னும் ரொம்ப செயற்கையா ஒரு சினிமா பாணியில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த மாநாட்டிலையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, சினிமா ஸ்டைல தான் பேசுறாரு. நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அவர் அந்த சினிமா இமேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல அவர் இன்னும் ரொம்ப கான்சியஸா இருக்காரு. ஸோ அதனால விஜய்னால அவரோட அந்த இமேஜை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அவர் பேசு பொருளா இருக்கணும்னு நினைப்பாரு தவிர, அதை டெய்லி ஸ்கிரீன் வந்து நின்னாருன்னா அவரோட இமேஜ் அடி வாங்கிடும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் அவருக்கு இருக்கு. அந்த ஏரியாவில் நீங்க ஸ்கோர் பண்ணுங்க. இப்ப இபிஎஸ் அவர்கள் இப்ப வெளில போக ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ஏற்குறைய ஒரு 12-13 தொகுதிகளை போய் விசிட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் அக்ரெசிவா பண்ணா எனக்கு தெரிஞ்சு கம்பீட் பண்ணலாம் அவங்க விஜயோட. இனிமே விஜய் அவர்கள் ரெகுலரா வெளியே வர மாட்டாரு அப்படின்னு தான் உங்க ஸ்டேட்மெண்ட். எப்பயாவது தான் வருவார். இப்போ வந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி வேணா ஒரு அக்ரெசிவான ஒரு கேம்பெயின் பண்ணலாம். 1-2 மாசம் அவர் வந்து சுற்றுப்பயணம்லாம் நடத்தலாம். பட் விஜய் அவர்கள் சாதாரண ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ரெகுலரா ஒரு மீடியாவை சந்திச்சு பேசுறது, ரெகுலரா மேடைகள்ல ஏறி பேசுறது, அதை அவரால பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பல 100 கோடிகள் மதிப்புள்ள ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிராண்ட் டைல்யூட் ஆயிரும். நீங்க சும்மா வெளில வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து டைல்யூட் ஆயிரும். நீங்க ஒரு ஸ்டார், இப்ப மெகா ஸ்டார், அதனால அந்த பிராண்டை அவர் டைல்யூட் பண்ண விரும்ப மாட்டார். ஓகே, இந்த டிவிகே உடைய இந்த போராட்டம் வந்து கிரவுண்ட்ல இம்பாக்ட் ஏற்படுத்தின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பேசின வரைக்கும் எப்படி இருக்கு கிரவுண்ட்ல டெஃபினட்டா இம்பாக்ட் ஏற்படுத்துது. தெரியுது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா இப்ப விஜய் ஒரு இஷ்யூ எடுத்து பேசுறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்ல. இது திமுக விரும்பும்னு நினைக்கிறீங்களா? திமுக டெஃபினட்டா அதை விரும்பும். திமுக 2 சினாரியோ விரும்புங்க. நான் சொல்றேன், அதான் விஜய் செய்யற விஷயத்த 100% திமுக விரும்பும். நல்ல ஒரு கேள்வி இது. இப்ப திமுக 2 சினாரியோ விரும்பும். ஒண்ணு, அஜித்குமாரோட இஷ்யூ வெளியவே வரக்கூடாதுன்னு விரும்பும். ஆனா இப்ப வெளியே வந்துருச்சு, திமுக வெளியே வந்துருச்சு. இப்ப திமுக என்ன விரும்பும்னா, இந்த இஷ்யூவை என்டிகேவோ அதிமுகவோ கையில் எடுக்க கூடாது, விஜய் கையில் எடுக்கணும்னு விரும்பும் இப்ப திமுக. ஏன்னா அதிமுக கையில் எடுத்தாச்சுன்னா அதிமுக கிட்ட ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிரும். ஸோ அந்த இஷ்யூ நீங்க கையில் எடுக்கிறதன் மூலமா ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குது பாருங்க, அந்த மைலேஜ் அதிமுகவுக்கு போகும். ஆனா இப்ப விஜய் கையில் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் விஜய்க்கு வருது. விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால பிரச்சனை இல்லையா? விஜய்க்கு ஓட்டு போட்டது நல்லது இல்லை திமுகவுக்கு. அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள்லாம் இந்த சைட்ல திரும்புது. திமுகவை விமர்சிச்சு வரக்கூடிய ஓட்டுகள் அதிமுக போகும் இந்த பக்கம்ல திரும்புது. திமுக விமர்சிக்கிறத யார் திமுக போனா அது வெற்றியா மாறிடும். ஆன்டி ஓட் ஸ்பிளிட் ஆகுது. சோ திமுக எதிர்ப்பு ஸ்பிளிட் ஆகுது. சோ திமுக எதிர்ப்பு இருக்கு, திமுக அரசு மேல விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனம் வைக்கிறதன் மூலமா ஒரு அரசியல் லாபம் வருது. அந்த லாபம் அப்படியே ஸ்பிளிட் ஆயிருது, விஜய் சைடு போயிருது. அத முழுமையா அதிமுகவால அறுவடை செய்ய முடியாது விஜய் உள்ள வரும்போது. சோ அதனாலதான் இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குன்றேன். ஃபர்ஸ்ட் அதிமுக கையில் எடுக்கிறாங்க, சீமான் கையில் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் விஜய் லேட்டா உள்ள வர்றாரு. சோ அந்த இஷ்யூவை கவர் பண்ண முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது லாஸ்ட் ஸ்டெப் அவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்து அப்படியே அதை டைவர்ட் பண்ணிட்டு அவர் போறாரு. ஸோ அதனாலதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இருக்கு. அதை தாண்டி அப்கோர்ஸ் இது வந்து அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்கும், ஒரு ஃபேமிலிக்கு நியாயம் கிடைக்கும்,
அதை தாண்டி இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இதுல இருக்கு. ஓகே, டிவிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓராண்டுகளுக்கு முன்னாடியே அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க. ஸோ இந்த கேம்பெயின் எப்படி பார்க்குறீங்க, ரெண்டு கேம்பெயினையும்? இந்த ரெண்டு கேம்பெயினையும் நம்ம பார்க்கும்போது ஒரு கேம்பெயின் வந்து, அதாவது டிஎம்கேவோட கேம்பெயின், நாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதிகாரத்தை எங்க கையில வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த கேம்பெயின் நடத்தப்படுது. எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில எனக்கு இந்த கேம்பெயின்ல பெரிய உடன்பாடு கிடையாது. ஸோ இந்த கேம்பெயின் வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், எங்களோட மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுவோம், 1 கோடி மெம்பர்ஷிப்பை நாங்க கொண்டு வந்துட்டோம், இந்த மாதிரியான மேலோட்டமான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேம்பெயின் இருக்கு. மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு கேம்பெயினா இல்ல, வெறுமனே நான் அதிகாரத்துக்கு வரணும். மக்கள் பிரச்சனையை ஆளும் கட்சி எப்படி பேசுவாங்க, அது சரி இருக்குமா? நான் என்னோட பாயிண்ட்ல இருந்து பேசுறேன். ஸோ அப்ப எனக்கு என்ன யூஸ் இருக்கு, மக்களா எனக்கு என்ன யூஸ் இருக்கு? உங்களுக்கு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஒரு வெறியில இருக்கீங்க, பேசுறதுக்கு பெரிய சாதனைகள்லாம் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா மீடியா டென்ஷனை கிராப் பண்ற மாதிரியான சில விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மேலோட்டமான ஒரு கேம்பெயின். ஸோ சாதாரண சாமானியனா நான் எப்படி பார்ப்பேன்னா, அதிமுகவோட கேம்பெயினுக்கு நான் அது ஒரு நல்ல கேம்பெயின் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். இந்த விஷயத்த திமுகவும் எதிர்கட்சியா இருக்கும்போது இதே தான் பண்ணாங்க, இஷ்யூஸை கொண்டு வந்தாங்க, இஷ்யூஸை பேசினாங்க. ஸோ அதிமுகவோட கேம்பெயினை பார்க்கும்போது அவங்க நிறைய இஷ்யூஸை வந்து பேசுறாங்க. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குன்றத பேசுறாங்க, கஸ்டோடியல் டெத் பத்தி பேசுறாங்க, ட்ரக் கல்ச்சரிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றதை பத்தி பேசுறாங்க, ஊழல் பத்தி அவங்க பேசுறாங்க, இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு, தமிழ்நாட்டுல கடன் சுமை, எக்ஸாக்ட்லி கடன் சுமை பத்தி அவங்க பேசுறாங்க. ஸோ இப்போ 2 கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைட்ல டிஎம்கே கேம்பெயின் பண்றாங்க, இன்னொரு சைட்ல அதிமுக கேம்பெயின் பண்றாங்க. இந்த 2 கேம்பெயின்ல மக்களுக்கு எந்த கேம்பெயினால லாபம் இருக்கு? ஸோ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திமுக கேம்பெயின் மறைக்கிற மாதிரி இருக்கு. திமுகவோட கேம்பெயினோட நோக்கமே என்னன்னா, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், வி ஆர் பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்றதுக்கான ஒரு கேம்பெயினா இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க 1 கோடி பேரை நாங்க மெம்பர்ஸா சேர்த்துட்டோம், எங்களுக்கு தான் பெரிய ஓட் ஷேர் இருக்கு, எங்களை அசைக்க முடியாது அப்படி இப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பட் இன்னும் மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை ஏற்படாதா? 1 கோடி பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, ஒரு பெரிய கேம்பெயின், எல்லா வீட்லயும் போய் ஸ்டிக்கர்லாம் ஓட்டுறாங்க, அங்க போய் கேட்கறாங்க 1000 வந்துருச்சா என்ன ஏதுன்னு. டைரக்டா எம்எல்ஏ போறாங்க, மினிஸ்டர் போறாங்க, லோக்கல் கவுன்சிலர் வரைக்கும் எல்லாரும் போய் மீட் பண்ணி பேசும்பொழுது மக்களிடையே ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை ஏற்படாதா டிஎம்கே மேல? பாசிட்டிவான பார்வை மேபி ஏற்படலாம். அப்படி ஏற்படுதுன்னா நான் தவறுன்னு நான் பாக்குறேன். என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை என்னன்னா, அரசியல் கட்சிக்கும் சொசைட்டிக்கும் ரெகுலர் பேசிஸ்ல கனெக்ஷன் இருக்கணும். டே 1ல இருந்து, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் முதல் நாள்ல இருந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆளக்கூடிய கட்சிக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது ஃபுல் எலெக்ஷன் மோட்ல இறங்குறாங்க. எலெக்ஷன் வந்து நெருங்கும் போது ஒரு வருஷம் எலெக்ஷன் பேசியே நம்மளை கொண்டுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க பலமா இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக எதையாவது பேசி நம்மளை டார்ச்சர் பண்றாங்க. நாங்க 234 சீட் ஜெயிச்சிருவோம், 200 சீட்ஸுக்கு மேல நாங்க ஜெயிச்சிருவோம், 26, 31, 36 எல்லாமே திமுக ஆட்சி தான், அது போக இன்னொரு ஸ்டெப் போய் நிரந்தர திமுக ஆட்சி, நாங்க தான் நிரந்தரமா ஆள போறோம் அப்படின்ற விஷயத்த பேசுறாங்க. இப்படி கண்ட மேனிக்கு எதையாவது பேசி நம்மளை கொல்லுன்னு எடுக்கிறாங்க. இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? நீங்க எவ்வளவு நாளும் ஆண்டுட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா இஷ்யூஸை பேசுங்க, நல்லாட்சி கொடுங்க, இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த வகையில இந்த கேம்பெயின் தாக்கத்தை ஏற்படுத்துமானா மேபி ஏற்படுத்தலாம். ஆனா ஐடியலா நியாயப்படி இதை ஏற்படுத்தக்கூடாது. மக்கள் என்ன கேட்கணும்னா, இந்த நீங்க 26, 31, 36 ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணிருக்கீங்க, நீட் பத்தி நீங்க என்ன பேசுனீங்க, என்ன நடந்திருக்கு, ஜிஎஸ்டி பத்தி உங்களோட ஸ்டாண்ட் என்ன, இப்ப ஜிஎஸ்டி என்ன வாபஸ் வாங்கியாச்சா என்ன? சோ அப்ப சும்மா நீங்க பாட்டுக்கு இப்ப திமுக பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, பாஜக மேல எல்லா பிளேமையும் போட்டிருக்காங்க. அதை தாண்டி அவங்க எதுவுமே பண்ணல. நம்ம மக்களா என்ன கேட்கணும்னா, பாஜக ரைட்டு, உங்க பார்வையில பாஜக தவறு பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை கொடுக்க மாட்டேங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளை நீங்க தீர்த்தீங்களான்னு கேட்கணும். இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றதா நீங்க இருக்கீங்களா? இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுதான் நாங்க உங்களை அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கோம். பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியலன்னா கிளம்புங்க. அதான் வடிவில் ஸ்கூலினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை மாத்திரம், லாஸ்ட் பெஞ்சில் அது ஈஸி மாத்துறது, அப்புறம் சமூக நீதி விடுதி அப்படின்னு மாத்திரம், பேர் மாத்துறது ஈஸி. இப்படியான மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல சமூகம். இந்த மாதிரியான மாற்றங்கள் பண்றது இந்த ஒரு பாட்டுல வருமே, அந்த இவரு
சிவா ஒரு படத்துல அடிப்பாரு, ஆமா. எல்லாம் போர்டெல்லாம் நடத்தி மாத்திடுவாரு. தமிழ் படம் தமிழ் படம்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி இதுல டக் டக்குன்னு எல்லாம் போர்டை மாத்துவார்ல, அந்த மாதிரி மாத்துறது ஈஸி. ஸ்ட்ரைட்டா இருக்க ரோஸை வந்து பா வடிவத்துல மாத்துறது ஈஸி. ஆனா நீங்க நீட் விலக்கு வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு நீங்க களத்துல இறங்கணும், நீங்க போராடணும். அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அதுதான் உங்க வேலை. இதையும் பண்ணுங்க, போர்டை மாத்துங்க, பா வடிவத்துல எல்லாம் கொண்டு வாங்க. பட் முக்கியமா இந்த விஷயத்த பண்ணுங்க. நீங்க சொல்றீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, இங்க ஃபண்ட்ஸ் டெவல்யூஷனை பொறுத்தளவுல சிக்கல் இருக்கு, நம்ம புறக்கணிக்கப்படுறோம், நம்ம நிறைய டாக்ஸ் பே பண்றோம், ஆனா நம்ம ரொம்ப கம்மியான பணம் தான் வருது. பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்கள்லாம் இதை பேசினாங்க. இப்ப அந்த அறிஞர்கள்லாம் பேசுறது இல்லை, என்னன்னு தெரியல. அப்ப பேசினாங்க, ரைட். இப்ப எல்லாம் சரியாயிருச்சா? இப்ப ₹1 கொடுத்தா 20 காசு தான் வருது, 10 காசு தான், என்னெல்லாமோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க. 23 காசா என்னெல்லாமோ சொன்னாங்க. இப்ப என்ன ₹1 கொடுத்தா 85 காசு வருதா? இப்ப வரல. அதுக்கு என்ன பண்ணீங்க? எடப்பாடி அவர்கள் இருக்கும்போதும் அதான் வருதுன்னு சொன்னீங்க, நீங்க இருக்கும்போதும் அதான் வருதுன்னா அதுக்கு அவரே எடுத்து போயிடலாம். இது வரும்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க பிஜேபி எதிர்க்கிறோமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுங்க விஷயம் கிடையாது. நீங்க பிஜேபி எதிர்த்து என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. சும்மா பிஜேபி எதிர்த்து நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த பூட்டு போட்ட வீட்டுக்கு முன்னாடி இந்த சுப்பிரமணியபுரத்துல சவுண்ட் விட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ நீங்க பண்ணக்கூடிய விஷயத்தால தமிழ் மக்களுக்கு லாபம் இருக்கணும். நான் பிஜேபிக்கு வழி ஏற்படும் கூட நான் சொல்ல வரல. தமிழ் மக்களுக்கு லாபம் இருக்கணும். நாங்க வந்தோன்னு நீட் விலக்கு வாங்கிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஜிஎஸ்டி நாங்க பின்னுக்கு தள்ளிட்டோம், அவ்வளவுதான். இனிமேல் ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் வெற்றிகளை நீங்க சொல்லுங்க. இல்ல பிஜேபி மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, எங்களுக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கல, இதை சொல்றதா நீங்க இருக்கீங்களா? அதை சொல்றது நானே சொல்லுவேனே. சோ நீங்க பிஜேபி எதிர்ப்பு தோற்றத்தை பில் பண்றீங்களே தவிர ஆக்சுவலா கான்கிரீட்டா நீங்க எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல. உங்களால தமிழ் மக்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. சும்மா நீங்க ஒரு இமேஜ் பில்டிங் வேலையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை பண்றதுக்கு நான் எதுக்கு ஓட் பண்ணணும்? இந்த கதையை நான் உட்காந்து உங்க கேம்பெயினை நான் கேட்டுட்டு இருக்கணுமா என்ன? சோ மக்களை பொறுத்தளவுல இததான் கேட்கணும். அவங்க பிஜேபி எதிர்க்கிறதே ஒரு சாதனை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. பிஜேபி எதிர்க்கிற சாதனையே கிடையாது. அதுல உங்களுக்கு லாபம் இருக்கு, நீங்க பண்றீங்க, அவ்வளவுதான். ஆமா, மக்களுக்கு ஒன்னும் பயன் இல்லை. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க. அப்ப கூட்டணி வைக்கிறதால உங்களுக்கு லாபம் இருந்து கூட்டணி வச்சீங்க. இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறதால உங்களுக்கு லாபம் இருக்கு, பிஜேபி எதிர்க்கிறீங்க. ஆனா தமிழ் மக்களுக்கு அதனால என்ன லாபம் வந்தது? உங்களுக்கு அதுல லாபம் இருக்கு, ஓட்ஸ் கிடைக்குது. தமிழ் மக்களுக்கு உங்களோட பாஜக எதிர்ப்பால என்ன லாபம் கிடைச்சது? நீங்க விட்டதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? நீட் விலக்கு வாங்கிட்டீங்களா? குறைந்தபட்சம் ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்ல. என்னென்ன பேஜ் பேசுனீங்க அது கூட கொடுக்கணும். ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்ப கொடுக்கணும்னா, நீங்க இந்த 4 வருஷம் உயிரை கொடுத்து போராடினதுக்கு அப்புறம் கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு போராடணுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கோம், பாருங்க இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம், பட் இருந்தாலும் என்னால வாங்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன். ஆனா குவைட்டா இருக்கீங்களே. ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு முடியல அப்படின்னும் பொழுது ஒரு சாரி கூட மக்கள் கிட்ட கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா இது ஜனநாயக நாடு வேறன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா இது நம்ம எவ்வளவு முட்டாள்களா இருக்கும்ன்றதை காட்டுது. நான் அதான் இப்போ ஒரு வாக்குறுதின்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது சீரியஸான ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன கேட்கணும் அடுத்தது. அப்படி நான் அதை சரியா கீப் அப் பண்ணலாம், என்ன நீங்க பனிஷ் பண்ணலாம். அது ஒரு தனிநபர்களுக்கு இடையே இருக்கிற அந்த ப்ராமிஸையே வந்து நம்ம அவ்வளோ கரெக்டா கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து அது என்னுடைய பர்சனல் பொறுத்து, அது என்னுடைய சுயமரியாதை பொறுத்தது அப்படின்றதுனால நான் அதை கரெக்டா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு அரசாங்கம் மக்களிடையே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க, நாங்க வந்தனா முதல் கையெழுத்துல நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுவரை ஆட்சியே முடிய பொழுது இதுவரை வந்து நீக்கவும் இல்லை, மக்கள் கிட்ட வருத்தமும் தெரிவிக்காம இருக்காங்க அப்படின்றதான் பெரிய விஷயமா. நம்ம ஊர்ல எப்படின்னா, புதுசா யாராவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட 1008 கேள்வி கேட்பாங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை பொறுத்தளவுல அதிகாரத்துல ஒருத்தன் இருக்கான்னாலே அவன் கரெக்டா தான் இருப்பான் அப்படின்ற ஒரு புரிதல். அவன் ஏகப்பட்ட காசு வச்சிருப்பான், பயங்கரமா ஊழல் பண்ணுவான், அதனால அவன் என்ன பண்ணாலும் நம்ம விட்டுறலாம். சரி, அவர் வாக்குறுதி கொடுக்கலாலும் பரவாயில்ல, அரசியல்வாதி தானே, அரசியல்வாதினா அப்படிதான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டில் ஒரு புரிதலோட இருக்காங்கன்றது நார்மலைஸ் ஆயிருச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம நார்மலைஸ் ஆக விடக்கூடாது. மக்கள் கிட்ட ஒருத்தன் ஒரு பொய் சொல்றான்னா அதுக்கான தண்டனை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா சாதாரணமா ஒரு பொய் சொல்லுவேன், ஓட்டை வாங்குவேன் அப்படின்னு நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவேன்ற சூழல் இருக்கக்கூடாது. ஒரு தடவை நீ பொய் சொல்றன்னா அதுக்கான விளைவுகளை நீ ஃபேஸ் பண்ணணும். பொலிட்டீஷியனா இருந்தாங்கன்னா அடுத்த தடவை ஓட்டு போட மாட்டேன், பொய் சொல்லிட்டு என்கிட்ட ஓட்டு வாங்கினா நெக்ஸ்ட் டைம் ஓட்டு கிடையாது, தெருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த புரிதல் மக்களுக்கு இல்லை. மக்கள் என்னன்னா ஒவ்வொருத்தையும் டைவர்ட் ஆகிட்டே இருக்கிறது. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி நீட்டை சொல்லி ஏமாத்தியாச்சு, இந்த தடவை வேற இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுத்தாச்சு, புது இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ அப்ப நீட் மறந்தாச்சு. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பாங்க, டெவல்யூஷன் பாங்க, புது இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்ப மக்கள் ஷார்ப்பா இருக்கணும். ஒன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சீங்களான்ற அந்த கணக்கை பார்க்கணும். செய்யல அப்படின்னா
ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்ணணும். மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும். அது அன்பார்ச்சுனேட்லி இல்லை, நமக்கு பெரிய சோசியல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்லை மக்கள்கிட்ட. ஓகே, தூங்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க வந்து 26ல் ஆட்சி பிடிப்போம், அது மட்டும் சொல்ல வேண்டியது இல்லை. அவரு இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு எப்ப பார்த்தாலும், என்னன்னா நாங்க மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஏன் இந்த தேவை வருது அப்படின்னா, மத்தியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கூட்டணி ஆட்சியை அமைப்போம் தமிழ்நாட்டுல அப்படின்றாங்க. சோ இதனால வந்து அதிமுக நெருக்கடி ஏற்படுது, நாங்க மெஜாரிட்டியா இருப்போம், ஆட்சியை பிடிப்போம், நாங்க மட்டும்தான் கேபினெட்ல இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இதனால இது கட்சி ஜெல்லாகலையோ அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. உதயநிதி அவர்கள் கூட சொல்றாங்க, அதிமுகவும் பாஜகவும் வந்து இன்னும் ஜெல்லே ஆகலைங்க, அவங்க எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பார்வை மக்களிடையும் இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது வந்து ஒரு 2-3 ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். பிஜேபியை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற விஷயத்த அமித்ஷா டாப் லெவல் லீடர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, கண்டிப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. அதை ஏன் பேசுறாருன்னா, ஓகே பேக்ரவுண்ட்ல சீட் ஷேரிங் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக அழுத்தம் போடலாம். அதே மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதிமுகவை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சுன்னா மற்ற கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரது ஈஸியா இருக்கும். டிஎம்டிகே பிஎம்கேவெல்லாம் உள்ள கொண்டு வரது ஈஸி. உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு இருக்கும் வாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வமா உள்ள வருவாங்க. மேபி டிஎம்கே அலையன்ஸை கூட ஓரளவுக்கு பிரேக் பண்ண முயற்சி பண்ணலாம் அந்த ஆஃபரை வச்சு. எம்டிஎம்கே எல்லாம் கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்காங்க, உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிளான் அவங்களுக்கு இருக்கலாம். அது போக முக்கியமா பிஜேபியை பொறுத்தளவுல லாங் ரன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லாங் ரன்ல அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதிமுக கொண்டு வந்தாச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல திமுகவும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு நீங்க அதிமுக அங்க புஷ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க திமுக அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் இல்லையா? நேச்சுரலா தான். ஏன்னா இங்க ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அதிமுக திமுகன்ற பேலன்ஸ் இருக்கு. ஒரு இடத்த நீங்க இறக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அங்கேயும் இறக்க வேண்டியிருக்கும். சோ இப்ப திராவிட அரசியலோட அந்த டாமினன்ஸ் இருக்கு பாருங்க, ஓவரால் திராவிடன் பொலிட்டிக்ஸோட அந்த ஹோல்ட நீங்க தமிழ்நாட்டுல கம்மி பண்ணலாம். அந்த விஷயத்த நீங்க பண்ணலாம். சோ அதிகார பகிர்வுன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா திராவிட கட்சிகளோட அந்த பவர் கொஞ்சம் கம்மியாகுது, சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலா திராவிட அரசியலோட அந்த ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்றதுக்கும் பாஜக அதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாஜகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களோட பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, இது அவங்கள பலவீனமா காட்டும். இது அதிமுக பாஜக அலையன்ஸுக்குமே இது சிக்கல் தான். நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் பாஜகவுக்கு இதனால இருந்தாலுமே கூட அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதிமுகன்ற அந்த கட்சி பலவீனமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். அது இந்த அலையன்ஸுக்கு நல்லது கிடையாது. பட் இது அமித்ஷா அவர்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அக்ரஸிவா அவர் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது நமக்கு எக்ஸாக்டா புரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது டெஃபினட்டா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த அலையன்ஸ் ஜெல்லாகாத மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியா வெளியே வந்து இதை பேசிக்கிட்டே இருக்காரு. அமித்ஷா அவர்கள் வெளியே வந்து இதை பேசிக்கிட்டே இருக்காருன்னா அவர்னால அதிமுக வழி கொண்டு வர முடியல. ஸோ பரவலா சொல்லப்படுற விஷயம் என்ன, அதிமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க, பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காங்க. பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கீழே அதிமுக இருக்காங்கன்னா அமித்ஷா எதுக்கு பப்ளிக்கா வந்து பேசிட்டு இருக்காரு? பிரைவேட்டா நீங்க கூப்பிட்டு அவங்களை பேசி வழி கொண்டு வாங்க. எடப்பாடி அவர்கள் வாயாலே சொல்ல வச்சிருக்கலாம்ல, ஈஸியா வழி கொண்டு வந்திருக்கலாமே, உங்களுக்கு தான் பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நினைக்கிற அளவுக்கு பாஜக பெரிய அசுர பலத்துல இல்ல, பிடிச்ச அதிமுக வழி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்ல. ஸோ அதனால அந்த அளவுக்கு வீக்காவும் அந்த மாதிரி வீக்காவும் இல்ல. அந்த வெளியில கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, அது உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. அமித்ஷா அவர்கள் இவ்வளவு தடவை வெளில வந்து பேசுறாரு, கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. ஸோ அப்ப அவருக்கு எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் பட வேண்டிய தேவை இருக்கு. அவருக்கு இபிஎஸ் வழி கொண்டு வர முடியல, அதனால தான் இதை பேசுறாரு அவரு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பேசுறாரு அப்படின்னும் பொழுது இபிஎஸ் ஆச்சு ஒத்துக்கணும், அவரும் ஒத்துக்க மாட்டாரு, மெஜாரிட்டியில தான் இருப்போம் அப்படின்றாரு. இன்ஃபேக்ட் அவங்க இன்னொரு ஸ்டெப் அதிகமா போறாங்க. இப்ப கடைசியா பேசியிருக்க விஷயம் என்னன்னா, எங்க தலைமையில ஆட்சி நடக்கும், நாங்க ஃபுல் மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்க ஃபர்தரா போறாங்க. அவங்க நான் நிறைய சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுவோன்றது அதுக்கு பொருள், நிறைய சீட்ஸ் ஜெயிப்போம், தனியாவே நாங்க ஃபுல் மெஜாரிட்டியில நாங்க ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்றாங்க. உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இது அந்த ஒரு மெசேஜையும் இது வந்து காட்டுது. ஸோ நம்ம அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நம்ம நடுவில் பார்க்கும்போது பாஜகவால் அவங்க நினைத்த அளவுக்கு அதிமுகவை வழிக்கு கொண்டு வர முடியல. ஸோ அவங்க இண்டிபெண்டாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் தெரிகிறது என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு பிஜேபி நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம்.
ஜெயிச்சாதானே கூட்டணி ஆட்சி. ஓகே. சோ இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பாக்குறாங்கன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். சோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜிங் தான். ஒருவேளை இங்க இருந்து உளவுத்துறை கிட்ட இருந்து அவங்க கிட்ட தகவல் போயிருக்கலாமோ நமக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த ஸ்டேட் இப்போ அப்படின்னு தெரியல. இப்ப திமுக ஆதரவு ஆட்கள் எல்லாம் பேசுறது என்னன்னா, பாஜக ஏதோ பெரிய ஒரு பிளான் வச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன் எல்லாம் மேனிபுலேட் பண்ண போறாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் குழப்ப போறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய தியரி சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி மேபி ஏதோ கனெக்ட் பண்ணி பாஜக சில டேட்டாஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். ஏன்னா அதிகாரத்துல இருக்கவங்க அதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த மாதிரி வந்திருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாருன்னா நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா அவருக்கு இருக்கணும்ல. அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஏன் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும்? இந்த கண்டென்ட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய அவசியம். ஆமா, நீங்க ஜெயிச்சாதான் கூட்டணி ஆட்சிக்கு வேல்யூ, நீங்க ஜெயிச்சாதான் கூட்டணி ஆட்சி வழியா உங்களுக்கு லாபம். அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டணி ஆட்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா பாஜக தே ஆர் கான்ஃபிடென்ட் நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதனாலதான் கூட்டணி ஆட்சியை நோக்கி அவங்க இபிஎஸ் புஷ் பண்றாங்க. ஸோ அந்த மெசேஜும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு வேற பார்வை இருக்கு. என்னன்னா ஏடிஎம்கே வந்து வீக்கா காட்டப்படும் கூட்டணி ஆட்சி அப்படின்னும் பொழுது நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு தேர்தலையுமே வந்து களமானது மாறிக்கிட்டு இருக்கு, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, தலைவர்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் 2024 பொது தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னும் பொழுது அது அதிமுகவுக்கும் ஒரு பிளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதிமுக சொல்றாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் வந்து அதிமுக ரொம்ப பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிறைய கட்சிகள் உள்ள வர ஆரம்பிக்கும், நமக்கும் மினிஸ்டர்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து திமுகவை கொஞ்சம் அதிருப்தியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னடா இது, அவன் மினிஸ்டர் தரேன்னு சொல்றாங்க, நீங்க என்னடா ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட் எக்ஸ்ட்ரா தர மாட்டீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவான கூட்டணி ஏற்பட ஆரம்பிக்கும். சோ 2026 வந்து அதிமுகவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து கை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப ஏன் அவங்க விரும்பல நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு அது தெரியல. இந்த காலகட்டத்தில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். சிம்பிளான விஷயம், இப்ப அதிமுகவுக்கு ஒரு விஷயம் லாபகரமா இருக்கும்னா டெஃபினட்டா அந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. அவங்க அதை பண்ண தயங்க மாட்டாங்க. லாஜிக் என்னன்னா, என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா அதை ஷேர் பண்ண மாட்டேன். 50 வருஷமா திராவிட கட்சிகள் அதிகாரத்தை ஏன் ஷேர் பண்றேன்னா, அதிகாரத்தை நான் எதுக்கு ஷேர் பண்ணணும், நான் எதுக்கு வந்துட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணும், நான் கம்ப்ளீட்டா பவர் நான் என்கிட்ட தான் வச்சுப்பேன், என்ன பவர் கொண்டு வரதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணுவேன். அது ஓகே. ஆனா 26 ஆட்சி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிடிப்பீங்களானே தெரியல. அங்க இப்ப வருவோம். அதான் அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து கூட்டணி ஆட்சிக்கு எதிரானவே கிடையாது. கூட்டணி ஆட்சி நல்லது. இன்ஃபேக்ட் அதிகாரத்தை ஷேர் பண்ணணும். இப்ப கம்யூனிஸ்டுகள் கிட்ட ஒரு 2% ஓட்டு இருக்கு. அந்த 2% ஓட்டை வாங்கி நீங்க பவருக்கு வரீங்கன்னா 2% மக்கள் அது. அந்த மக்களுக்கு அதிகாரத்துல ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். பிசி ஆட்களுக்கும் அதிகாரத்துல ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுதான் நியாயம். பட் நான் பிராக்டிகலா இந்த விஷயத்த பாக்குறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றீங்கல்ல கூட்டணி ஆட்சினா அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்றீங்க, புது கட்சிகளை நீங்க உள்ள கொண்டு வரலாம், திமுக மேல நீங்க ப்ரெஷர் போடலாம், இதெல்லாம் சொல்றீங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் நடக்கும். பாஜக கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்காங்க, பாஜக அதிமுகவை வழி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேம்பெயினும் ரன் பண்ணப்படும். இதை மேபி இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க பண்ணும்போது அதுக்கு இன்னும் ஃபியூல் கிடைக்கும், அதிகமா இருக்குன்றீங்க. திமுக அதை அக்ரெசிவா எடுத்து பண்ணுவாங்க. இப்ப நீங்க சிம்பிளான ஒரு விஷயங்க, இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பெரிய ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து டெய்லி போய் நிறைய ஊர்களில் போய் அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதே விஷயத்த ஸ்டாலின் அவர்களும் முன்னாடி பண்ணார்ல. அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அவரு இந்த விஷயத்த பண்ணாரு. அப்ப அவருக்கு கிடைச்ச பப்ளிசிட்டி என்ன, இப்ப இபிஎஸ் கிடைக்கிற பப்ளிசிட்டி என்ன? அப்ப அதுதாங்க மெயின் நியூஸா இருந்தது. ஸ்டாலின் அங்க போனாரு, ட்ரைபல் பீப்புளை பார்த்தாரு, டான்ஸ் ஆடினாரு, அது ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்ப எந்த நியூஸும் வெளில வரது கிடையாது, சப்ரஸ் பண்றாங்க. ஆனா வெளியே வரக்கூடிய நியூஸ் என்னன்னா, அமித்ஷா இப்படி பேசிட்டாரு, இபிஎஸ் அப்படி எதிர்வினையா ஆட்டிட்டாரு, இபிஎஸ் வந்து அமித்ஷாவோட கட்டுப்பாட்டுல இருக்காரா, பாஜக கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்கா, இதுதான் பேசு பொருளா விவாத பொருளா மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப கூட்டணி ஆட்சிக்கு அவங்க இறங்கி வராங்கன்னா பாஜக அடிச்சு வழி கொண்டு வந்துட்டாங்கன்ற இமேஜ் கிரியேட் ஆகும். அதை பயங்கரமா எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவாங்க. மேபி இதை எப்ப பண்ணிருக்கலாம்னா, மேபி அது கூட பண்ண விருப்பப்பட மாட்டாங்க அதிமுக. பட் எப்ப பண்ணிருக்கலாம்னா, பாஜகவோட அலைன்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்க, பாஜகவோட போக வேண்டாம்,
திமுகவோட கூட்டணி கட்சிகள் நம்ம கிட்ட மேபி வரலாம், மைனாரிட்டி ஓட்ஸும் நம்ம கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான முயற்சிகள் எடுப்போன்ற ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க தெரியுமா. அந்த டைம்ல மேபி இது ஒரு ஆஃபரா வச்சிருக்கலாம். பாஜக உள்ள வராத பொழுது வச்சிருக்கலாம், பாஜக உள்ள வராத போது. ஏன்னா இப்ப பாஜக உள்ளதுக்கு அப்புறம் நீங்க விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. அந்த டைம்ல நீங்க ஒரு அதிகார பகிர்வை நீங்க முன் வைக்கிறீங்கன்னா அப்ப மேபி கம்யூனிஸ்டுகளுக்கு அது அப்பீலிங்கா இருந்திருக்கலாம், விசிகேவுக்கு அது அப்பீலிங்கா இருந்திருக்கலாம், எம்டிஎம்கேவுக்கு அப்பீலிங்கா இருந்திருக்கலாம். அப்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாஜக உள்ள வந்தாச்சு, நீ அதிகார பகிர்வுன்னு வந்தாலும் அந்த கட்சிகள்லாம் உள்ள வராது. இப்ப உங்ககிட்ட இருக்க ஆப்ஷன் வந்து பிஎம்கே டிஎம்டிகே தான். என்ன பொறுத்தல உள்ள பிஎம்கேவும் டிஎம்டிகேவும் வந்தானே ஆகணும், வேற ஆப்ஷன். ஆமா, வேணா டிஎம்டிகே அங்க போலாம், பிஎம்கேவுக்கு எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஆமா, இங்கதான் வந்து ஆகணும். சோ உங்களுக்கு பெருசா இப்ப டேபிள்ல பெரிய ஆப்ஷன்ஸும் இல்ல. அப்புறம் நீங்க இறங்கி போனீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க மத்தியில நீங்க வீக்கா இருக்கீங்கன்ற தோற்றம் ஏற்படும். ரெண்டாவது பாஜக அவங்களை அடிச்சு வழி கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு இமேஜும் ஏற்படுத்தும். ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தளவுல அதிகாரத்தை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. வேற வழியே இல்லை அப்படின்னா அதிகாரத்தை ஷேர் பண்ற இடத்துக்கு வருவாங்க. சோ அந்த இடத்துக்கு அதிமுக இப்ப வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதான், அவங்க யாருமே அதிகாரத்தை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஓகே, நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, எடப்பாடி அவர்கள் பயணம் போறதை வந்து ஊடகங்கள் காட்டல, அது பெரிய இஷ்யூவாகவும் மாறல அப்படின்னு சொன்னீங்க. அதே கூட்டத்துல வந்து HRNC ஃபண்ட் எடுத்து கல்வி நிறுவனங்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இஷ்யூ ஆகிட்டாங்களே தவிர்த்து, இந்த மாநிலம் ஊழல் நிறைந்த மாநிலமாக இருக்கு, கடன் சுமையோடு இருக்கு, நிறைய துறைகள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இங்க டிபேட்டாவே மாறுறதில்லை. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஊடகங்கள் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அறமற்ற ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய ஊடகங்கள் எதிர்கட்சி பக்கம் நிக்காம ஆளுங்கட்சி பக்கம் நின்று எதிர்கட்சியை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்னீங்களே இப்ப எதிர்கட்சிகளை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதுக்கு இப்ப Facebookல இன்னைக்கு காலையில ஒரு நல்ல ஒரு கோட் ஒன்று பார்த்தேன், அதை நான் காட்டுறேன். பீட்டர் ஹிச்கின்ஸ் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு, a country where the media attacks the opposition rather than the government is a country where freedom is under threat அப்படின்னு சொல்றாரு. A country where the media attacks the opposition rather than the government is a country where freedom is under threat. So இப்போ ஒரு நாட்டுல ஊடகங்கள் அரச கேள்வி கேட்காம, அரச விமர்சிக்காம எதிர்கட்சிகளை விமர்சிச்சா அங்க ஜனநாயகம் பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு அப்படின்றத காட்டுதுன்னு அவர் சொல்றாரு. பீட் ஹிச்கின்ஸ் ஒரு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல். ஸோ எக்ஸாக்டா இது வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க கவர்மெண்ட் நோக்கி கேள்வி கேட்கிறத தாண்டி இவங்களுக்கு எதிர்கட்சி தான் மிகப்பெரிய ஒரு டார்கெட்டா இருக்காங்க. எதிர்கட்சி எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து இப்ப நம்ம ஜனநாயகம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சைட்ல அதிகாரம் அதிகப்படியா குவிஞ்சாலே ஜனநாயகம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பேலன்ஸ் இருந்தாதான் ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்ப திமுகவுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மீடியா அவங்களை கேள்வி கேட்கறது கிடையாது, கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்கறது கிடையாது. அதே மாதிரி எதிர்கட்சியும் வீக்கா இருக்காங்க, அவங்களும் பெருசா திமுக சேலஞ்ச் பண்ண முடியல. ஸோ இதுவே ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட் தான். ஒரு சைட்ல அதிகமா பவர்ஸ் குவியுது. ஸோ நேச்சுரலா ஜனநாயகம் வந்து பெரிய ஒரு த்ரெட்ல தான் இருக்கு. மக்கள் எப்படி விடை கொடுக்குறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி.